சின்ன வயசுலேருந்தே நமக்கு மிருகத்து மேலே ஒரு பற்று. அப்போ சின்ன வயசில் நான் 2வது 3வது படிக்கிற போதே எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு யானை வரும் மதுரையிலேருந்து. அப்போது அது மேலே ஒரு ஆசைப்பட்டு நான் பள்ளிக்கூடம் போகிறேன்னு பைய எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் அங்கே போய் யானைகிட்ட உட்காந்துருவேன். அந்த என்னுடைய ஆசைகளை அங்கே 10 நாளைக்கு அந்த யானைக்கிட்டே இருந்தேன். அப்போ வர்றேங்கன்னு கேட்டேன், சின்ன பையலாக இருக்கிற வேணான்ட்டாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் வரும்போது 3வது படிக்கிறேன், அப்படியே பைசலோட்டோடு அவங்களோட கிளம்பிட்டேன். என் பேர் தாஜுதீன், தாஜுபாயின்னு சொல்லுவாங்க. எனக்கு சொந்த ஊர் கொடுமுடி. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைஞ்ச பண்ணையாக வச்சிட்ருக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா மாடு, குதிரை, ஒட்டகம், ஆடு, கழுதை, இது எருமை, இதெல்லாம் ஒருங்கிணைஞ்ச பண்ணையாக வச்சுருக்கேன். இது வந்து நான் வளர்க்கவும் செய்கிறேன், வியாபாரம் பண்ணவும் செய்கிறேன். இதை தான் எனக்கு தொழிலே. பார்த்திங்கன்னா இப்போ விதவிதமான மாடு, வெரைட்டியான மாடு, ஆடு வச்சுருக்கேன். அதே மாதிரி எருமைகளும் வித்தியாசமான எருமைகள் வச்சுருக்கேன். குதிரையில் பார்த்திங்கன்னா நாட்டு குதிரை, காட்டைவாடி, இதெல்லாம் வச்சுருக்கேங்க. குதிரை ஃபங்க்ஷன் பண்ணுவேன், ஒட்டகமும் ஃபங்க்ஷன் பண்ணுவேன். நான் யானையை வச்சுருக்கேன். அது இப்போ நான் சொந்தத்துக்கு வளர்த்துட்ருக்கேன். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு மிருகத்து மேலே ஒரு பற்று. அப்போ சின்ன வயசில் நான் 2வது 3வது படிக்கிற போதே எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு யானை வரும் மதுரையிலேருந்து. அப்போது அது மேலே ஒரு ஆசைப்பட்டு நான் பள்ளிக்கூடம் போகிறேன்னு பைய எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் அங்கே போய் யானைகிட்ட உட்காந்துருவேன். உட்காந்துட்டு பள்ளிக்கூடம் விடுற நேரத்துக்கு வீட்டுக்கு போவேன். அது வரைக்கும் யானைகிட்ட தான் இருப்பேன். அதே மாதிரி மதியானம் சாப்பிட்டுட்டு நேராக யானைகிட்ட போயிடுவேன். சாயங்காலம் பள்ளிக்கூடம் விடுற நேரம் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கு யாரும் கண்டுக்கு தெரியும், அவங்க பார்க்குறதுக்கு இல்லை, யாரும் வந்து பார்க்குறது கேட்குறதுக்கு இல்லை. அதனால அந்த அந்த என்னுடைய ஆசைகளை அங்கே 10 நாளைக்கு அந்த யானைக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் கூப்பிட்றாங்க, நான் இப்போ வர்றேங்கன்னு கேட்டேன், சின்ன பையலாக இருக்கிற வேணான்ட்டாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் வரும்போது 3வது படிக்கிறேன், அப்படியே பைசலோட்டோடு அவங்களோட கிளம்பிட்டேன். அப்போ கிளம்பிட்டேன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது, அவங்கெல்லாம் போகவும் சொல்லலை, அவங்க பள்ளிக்கூடம் தான் போக சொன்னாங்க. அப்புறம் அவங்களோடையே போயிட்டேன். அப்போ அதில் இந்த யானைன்னா என்ன, அந்த யானையினுடைய தொழில்னா என்ன, அதனுடைய ஆணிவேர் என்னங்கிறத பார்க்கணுன்னு தான் நான் அவங்களோடய போய் இருந்தேன். ஒரு 20 வருஷம் அவங்ககிட்டயே தான் இருந்தேன்.